பிரைஸ் எல்லாம். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? ராஜோட அம்மா சொன்னதே திரும்பி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏம்மா பத்திரமா, இவ்வளோ லேட்டாக போகிறதுக்கு எதுக்குமா புடவைலாம் கட்டிக்கிட்டு நகையை போட்டுக்கிட்டு சுடிதார் போட்டு போயேன் அப்படின்னு சொன்னாங்க. ராஜு கேட்ட மாதிரி இல்லை. அம்மா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே மாதிரி கலரில் பட்டு புடவை கட்டிட்டு போகலான்னு பேசிட்டோம். இப்போ போய் சுடிதார் போட சொல்கிறியம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, ப்ளீஸ்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே கடன்னு புடவையை கட்டிக்கிட்டு கழுத்தில் ஒரு ஆரமும் ஒரு நெக்லஸும் போட்டுக்கிட்டா. பொண்ணை பார்க்க அழகாக இருந்தா. அதனால ராஜு அம்மா, அம்மா சீக்கிரம் வந்துடுறியா, சீக்கிரமாக வண்டி ஏறி வந்துருங்க, இருட்டுறதுக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வண்டியில் ஏறி 2 ஸ்டாப்பிங் முன்னாடி இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு விஜி வீட்டுக்கு போனாங்க. விஜி வீடு வந்த உடனே, அப்பாப்பா இங்கே தான்ப்பா விஜி வீடு அப்படின்னு சொல்லி இறங்கிக்கிட்டா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொன்ன தான் பொண்ணுக்கிட்ட ராஜோட அப்பா, அம்மா அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சீக்கிரமாக வண்டி ஏறி வர வழியை பாரு அப்படின்னு கொஞ்சம் குரல் கனமாகவே சொன்னார். அப்பாவுக்கு பதிலுக்கு ராஜி சரிங்கப்பா அப்படின்னு பவ்யமாக பதில் கொடுத்துட்டு விஜி வீட்டுக்குள்ளே போனான். ஏற்கனவே எல்லா தோழிங்களும் அங்கே வந்து காத்துட்டு இருந்தாங்க. சொன்ன மாதிரியே எல்லாரும் ஒரே மாதிரி கலரில் பட்டுப்புடவை கட்டியிருந்தாங்க. ஏய் ஏண்டி இவ்வளோ லேட்டு அப்படின்னு ஒருத்தி கேட்டா. அம்மா அனுப்பக்குள்ளே பயந்தாங்கடி, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி வாங்க, எல்லாம் பஸ் ஏறி போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டுக்கு பேசிக்கிட்டே வந்தாங்க. பஸ்ஸில் போக போக தூரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஒருத்தி கேட்டா, ஏன்பா இவ்வளோ தூரத்தில் எதுக்கு கல்யாணம்? அவ நம்ம ஏரியா தானே, அங்கேயே எங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா. பதிலுக்கு இன்னொருத்தி, அது ஏண்டி கேட்குற, கல்யாணம் மாப்பிள்ளை செலவாம், மாப்பிள்ளையோட வீடு இங்கே தான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் சிரித்து பேசிக்கிட்டே அந்த ஸ்டாப்பிங்கும் வரவும் அங்கே இறங்கி அந்த கல்யாண மண்டபத்தை நோக்கி போனாங்க. இப்படி கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்பலாக வர்றதை பார்த்த கல்யாண பொண்ணோட வீட்டாரு, வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மணமகள் ரூமுக்கு அவங்கள எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சாங்க. கும்பலாக எல்லாரும் ஒன்றா ஏற்கனவே அந்த கல்யாண மண்டபத்தில் இருந்த இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் அந்த மணமகள் ரூம்குள்ளே நுழைஞ்சாங்க. அங்கே மணமகள் ரூமில் அவள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ராஜோட ஃப்ரெண்டு ரெடியாக இருந்தாங்க. ஈவினிங் ரிசப்ஷன், காலையிலேயே ஏதோ ஒரு கோயிலில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. தான் ஃப்ரெண்டை பார்த்து ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசி சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வந்து, சீக்கிரம் சீக்கிரம் ரெடியாக அவங்க, ரிசப்ஷன் தொடங்க போகுது அப்படின்னு குரல் கொடுக்கவும் எல்லாரும், ஏய் போடி கல்யாண பொண்ணு சீக்கிரம் போ, நாங்கள் எல்லாம் கீழே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க எல்லாம் கும்பலாக கீழே இறங்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கிஃப்ட் கொடுக்கறது சாப்பிட்றது எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம், 7:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிடணும்னு நினச்சாங்க. இப்போ மணி 8:30. விஜயும் ராஜி இன்னும் மற்ற தோழிங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சீக்கிரமாக பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்டி, என்னடி அம்மா சொன்ன மாதிரியே லேட் ஆயிடுச்சுடி அப்படின்னு ராஜி கொஞ்சம் பயந்தா. இருடி 8:30 தானே ஆகுது, பஸ் இப்போ வந்து நம்ம ஏறி போயிடலாம் அப்படின்னு ஒருத்தி பதில் கொடுத்தா. நின்று நின்று பார்த்தாங்க. பேசிக்கிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியல. மணி 9 ஆயிடுச்சு. ஏய் என்னடி மணி 9 ஆகுது, ஐயோ இருட்டாயிடுச்சுடி, பஸ்ஸே வரலையே அப்படின்னு விஜயும் ராஜியும் ரொம்பவே பயந்தாங்க. ஒரு வழியாக பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போதே கண்டக்டரும் டிரைவரும், என்னம்மா கல்யாண வீடா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே பசங்களை ஏற்றுனாங்க. இவளுங்களும் பதிலுக்கு, ஆமாங்க சார் அப்படி சொல்லிக்கிட்டே வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டு நல்லா உட்காரத்துக்கு இடம் இருந்துச்சு. பஸ்ஸில் ஒன்றும் கூட்டம் இல்லை, நைட் சர்வீஸ் போல் இருக்குது. அதனால ஓரளவுக்கு ஜனம் கம்மியாக தான் இருந்துச்சு. விஜயும் ராஜும் ஒரே பக்கமாக உட்காந்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்து 2 ஃப்ரெண்டாக உட்காந்துக்கிட்டாளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் போயிருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டு போனாங்க. ஆனால் நேரம் ஆக ஆக ராஜுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ இப்போ பஸ் ஏறி இருக்கோம், ஒரு ஸ்டாப்பிங்கில் நின்று நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 12 ஆயிடுமோ அப்படின்னு ராஜு கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்பா திட்டுவாரே,
அம்மா திட்டுவாங்களே, கடவுளே பத்திரமா வீடு போய் சேரணும் அப்படின்னு ராஜி மனசுல பதற ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் கிட்ட வர வர ஒருத்தரா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயும் ராஜுவும் மட்டும் இப்ப பஸ்ல இருக்கிறாங்க. சுத்தில பார்த்தா பஸ்ல இருந்த நிறைய பேர் இறங்கிட்டு இருந்தாங்க. ராஜு அப்பதான் கவனிச்சா, அந்த டிரைவர் சீட்ல இருந்த டிரைவரு கண்ணாடி வழியா ராஜியே பார்த்துட்டு இருந்தாரு. ராஜியால இதை ஜீர்ணிக்க முடியல. கிட்டத்தட்ட தன்னுடைய அப்பாவோட வயசுல இருந்தாரு அந்த டிரைவர். என்ன திமிரு, இவ்வளோ வயசான பெரியவர் என்னத்துக்கு என்ன இப்படி பார்க்குறாரு அப்படின்னு பக்கத்துல இந்த விஜி கிட்ட, விஜி அந்த டிரைவர் பாருடி, கண்ணாடி வழியா என்னையே பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். விஜயும் எட்டி கண்ணாடியில பார்த்துட்டு, ஆமாண்டி என்னத்துக்கு அந்த ஆள் இப்படி பார்க்குறான் உன்ன அப்படின்னு சொன்னான். தெரியலையேடி, ச்சே வயசு தான் அதிகமாயிடுச்சு அப்படின்னு ராஜி புலம்பிட்டே வந்தா. ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். திடீர்னு டிரைவர் சடன் பிரேக் போட்டாரு. ராஜுக்கு பயங்கர கோவம். எப்படியோ முன்னாடி இருக்கிற கம்பியை பிடிச்சி விஜிக்கும் ராஜுக்கும் அடிபடாம தப்பிச்சிட்டாங்க. என்ன அந்த ஆளு எங்கனா போய் விட்டுருவான்னு நினைச்சேன். கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கும் போதே பார் எங்க விட்டான்னு தெரியல திட்டிக்கிட்டே 2 பேரும் நிமிந்து பார்த்தாங்க. டிரைவரு பஸ்ஸை ஒரு ஓரமா நிறுத்திட்டு டிரைவிங் சீட்ல இருந்து எழுந்துச்சு வந்து அந்த பஸ்ல கீழே தடுமாறி விழுந்திருந்த ஒருத்தனை தூக்கி அடி அடின்னு அடிச்சார். பின்னாடி இருந்த கண்டக்டரும் வந்து அடிச்சார். இதை பார்த்த பஸ்ல இருந்த மற்றவங்களாம், ஏன்பா கீழே விழுந்திருக்கான் அவனை தூக்கி விடாம அடிக்கிறீங்க, என்னது இவனா? சார் ரொம்ப நேரமா இந்த பொண்ணுங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த கம்பிக்குள்ள கையை விட்டு அந்த பிள்ளைங்க கழுத்துல இருக்கிற நகையை அறுக்கிறதுக்கு இவன் என்ன ட்ரை பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அந்த டிரைவர் சொன்ன உடனே தான் ராஜுக்கும் விஜிக்கும் புரிஞ்சிச்சு. தனக்கு பின்னாடி அவங்களோட நகையை அறுக்கிற அவனை கையும் மெய்யுமா பிடிக்கிறதுக்காக தான் டிரைவர் பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறார். பாருங்க சார், நம்பலினா பாருங்க, அவன் கையில பாருங்கன்னு பார்த்தா கொரடா போல ஏதோ வச்சிருந்தான். அப்புறம்தான் விஷயம் தெரிஞ்சோடனே பஸ்ல இருக்கிறவங்களும் வந்து ஆளுக்கு தர்மடி கொடுத்தாங்க. ஒரு வழியா அவனை பஸ்ல இருந்து இறக்கிட்டு டிரைவர் சீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி விஜயை பார்த்தோம், ராஜை பார்த்தோம், ஏமா இப்படி பண்றீங்க? அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வாங்கி போட்டுற நகைங்க, கல்யாணம் பண்றதுக்காக தானமா வாங்கி வைக்கிறாங்க. இந்த நைட்ல உங்களுக்கு இந்த நகையெல்லாம் தேவையாமா? கல்யாண வீட்டுக்கு எதனா ஒரு சாதாரணமா ட்ரெஸ் போட்டுன்னு வரக்கூடாது? என்னவோ உங்களுக்கு தான் கல்யாணம் மாதிரி வந்துக்கிறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதே எங்க பொழப்பா போச்சு போமா அப்படின்னு திட்டிக்கிட்டே பஸ்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என்னங்க, ஒரு வழியா ராஜும் விஜயும் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம வாழ்க்கையில கூட இருளுன்ற காரியம் வரும்போது பயமும் பதட்டமும் அதிகமாயிடுது. அது மட்டும் இல்லை, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிர்பந்தமான நிலைமை இருக்கு பாருங்க, அது இருள் சூழ்ந்த நிலைமை. ஆமாங்க, வேதம் என்ன சொல்லுது பார்க்கலாமா? கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். 2 சாமுவேல் 22:29. ஆமாங்க, கர்த்தர் உங்களுடைய இருளையும் என்னோட இருளையும் வெளிச்சமாக்க போறாரு. அப்புறம் ஏங்க எதிர்காலத்தை பத்தி நம்ம கவலைப்படணும்? நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சுங்க. God bless you all.